வைகோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தவிர்க்க முடியாத தலைவர். திமுகவோட பிரச்சார பீரங்கியாக இருந்தவர். கருணாநிதியோட போர்படை தளபதி. திராவிட இயக்கத்தோட போர்வாள்னு சொல்வாங்க. நடைப்பயணம்னு சொன்னா இவர் பேரு தான் முதல்ல நினைவுக்கு வரும். அவருடைய பேச்சுனா பரபரப்பு, எழுத்துனா சர்ச்சை, செயல்னா சம்பவம். எல்லாமே பரபரப்புக்கும் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லாதவை. அப்படிப்பட்ட வைகோ தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில செஞ்ச சில அதிரடியான சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி என்னென்ன சம்பவங்கள்லாம் எந்த வீடியோல இருக்குன்னு பாக்குறீங்களா? 2-3 சம்பவங்களை மட்டும் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். தனக்கு இந்தி மொழியில வந்த லெட்டரை நாடாளுமன்றத்திலேயே வச்சு சுக்குநூறா கிழிச்சு எறிந்தவர் வைகோ. பதில் சொல்ல முடியாத அளவுக்கு காரசாரமா கேள்வி கேட்டு பிரதமர் ராஜீவ்காந்திய சபையில இருந்து ஓட விட்டவர் வைகோ. ரகசியமா ஈழத்துக்கு போய் முதல்வர் கருணாநிதிக்கும் விடுதலை புலிகள் தலைவருக்கும் வைகோ கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் மறக்க முடியாத சம்பவம். குஜராத் கலவரம் பத்தி பேசினா காங்கிரஸ் எம்பிகளை பஞ்சாப் கலவரத்தை பத்தி பேசி பந்தாடினார் வைகோ. இப்படி வைகோ செஞ்ச அதிரடியான சம்பவங்களையும் அதிகம் அறியப்படாத செய்திகளையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நாம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான மொழி போராட்டம் வெடித்த போதுதான் வைகோவுக்குள் இருந்த அரசியல் நெருப்பு பற்றிக்கொண்டு எரிய ஆரம்பித்தது. மொழிப்போர் உச்சத்தில் இருந்தபோது போலீஸ் கண்களுக்கு சிக்காமல் எல் கணேசன், சீனிவாசன் போன்றவர்களுக்கு ரகசிய தகவல் கடத்திய வைகோவின் துணிச்சல் மிகு காலகட்டம். சென்னை கோகலே மண்டபத்தில் வைகோவின் பொறிபறக்கும் பேச்சை நேரில் கேட்ட அண்ணா, உங்கள் பேச்சில் சாரத்துடன் கூடியதாக இருந்தது என்று பாராட்டினார் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. வைகோ அற்புதமான பேச்சாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கல்லூரி காலத்தில் மேடை நாடகங்களில் நடித்திருக்கிறார் வைகோ என்பது அதிகம் அறியப்படாத செய்தி. சட்டப்படிப்பு முடித்த வைகோ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய வக்கீல்களான செல்லப்பாண்டியன், ரத்தினவேல் பாண்டியன் ஆகிய இருவரிடம் ஜூனியராக பணியாற்றியவர் வைகோ. கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர், குருவிக்குளம் ஒன்றிய பெருந்தலைவர் என்று உள்ளாட்சி பதவிகளில் இருந்துவிட்டு மாநிலங்களவைக்கு மக்களவைக்கும் சென்றவர் வைகோ. கருணாநிதி வைகோவுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தார். ஆனால் உடல்நிலை காரணமாக கருணாநிதி வரவில்லை. நெடுஞ்செழியன் தலைமையில் வைகோவின் திருமணம் நடந்தது. எமர்ஜென்சி அமலில் இருந்தபோது மிசா என்கிற கொடூரமான சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல மாதங்களுக்கு சிறையில் முடக்கப்பட்டார் வைகோ. இந்திரா காந்திக்கு மதுரையில் கருப்பு கொடி காட்டிய போது அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்ததாக சர்ச்சை வெடித்தது. அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் வைகோ. மிசா சட்டத்தில் வைகோவை கைது செய்தபோது அவர் போட்டிருந்த கருப்பு சிவப்பு மோதிரத்தை அகற்ற சொன்னது காவல்துறை. அதன் பிறகு அந்த மோதிரத்தை வைகோ அணியவில்லை. திமுகவின் நெல்லை முகமாக, துடிப்பான போராளியாக, சுறுசுறுப்பான செயல் வீரராக, துணிச்சல் மிகு தொண்டராக வலம் வந்த வைகோவை மாநிலங்களவை எம்பியாக்கினார் கருணாநிதி. அண்ணா காலத்தில் எப்படி கட்சி பணி செய்தேனோ அது போன்ற தம்பியை பெற்றுள்ளேன் கோபாலசாமி வடிவத்திலே என கருணாநிதி பேசியதே வைகோவின் செயலுக்கான சாட்சி. மத்திய அரசு ஹிந்தியில் எழுதிய கடிதத்தை சுக்குநூறாக கிழித்தெறிந்து இந்தி திணிப்பை வைகோ கண்டித்த விதத்தை பார்த்து இந்திய நாடாளுமன்றமே அதிர்ச்சி அடைந்தது. தமிழ்நாட்டில் எரிசாராய ஊழல் வெடித்தபோது இழிவு நிறைந்த மோசடியை முதல்வர் எம்ஜிஆரும் அவரது சொந்தங்களும் செய்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் வெடித்தார் வைகோ. எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த திருச்செந்தூர் இடைத்தேர்தல் பரப்புரைக்கு ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அனுப்பிய போது திமுக சார்பாக கருணாநிதி யாரை அனுப்பினார் தெரியுமா? வைகோ. எம்ஜிஆரின் மோசடி பாங்கையும்
பச்சோந்தி அரசியலையும் உலகம் அறிந்து கொள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று வைகோ பேசியது அதிமுகவினரை கொந்தளிக்க செய்தது. தமிழ்நாட்டை தங்கள் உறைவீச்சால் கட்டி போட்ட காளிமுத்து, வலம்புரிஜான், வைகோ ஆகிய மூவரும் சமகாலத்தில் அரசியலுக்கு வந்தவர்கள். மூவருமே நாடாளுமன்றம் சென்றவர்கள். திமுகவில் தேர்தல் பணிக்குழு செயலாளர் என்பது மிக மிக முக்கியமான பதவி. அந்த பதவியை முக்கியமான கட்டத்தில் வைகோவுக்கே கொடுத்தார் திமுக தலைவர் கருணாநிதி. வைகோ போன்ற துணிச்சல் மிகு ஆளுமை நமக்கு தேவை என்று நினைத்த ராஜீவ்காந்தி வைகோவிடம் யாரை தூதராக அனுப்பினார் தெரியுமா? ஜி.கே. மூப்பனார். திமுகவில் சீருடையுடன் கூடிய தொண்டர் படையை முதலில் உருவாக்கியவர் வைகோ. அதை பார்த்து சந்தேகப்பட்ட எம்ஜிஆர் வைகோவை கைது செய்தது அதிகம் அறியப்படாத செய்தி. அலெக்சாண்டர், நெப்போலியன், ஓமர் முக்தார், சேகுவேரா, கரிபால்டி ஆகிய 5 பேரும் வைகோவின் மனதிற்கு நெருக்கமான மாவீரர்கள். எம்ஜிஆர் பாடல்களுக்கு அடுத்தபடியாக வைகோ மிகவும் விரும்பி கேட்டது தியாகராஜ பாகவதர் பாடல்களையும் பி.யு. சின்னப்பா பாடல்களையும் தான். வைகோவுக்கு வரும் கடிதங்களையும் வைகோ அனுப்பும் கடிதங்களையும் பிரித்து படிக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டிருந்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர். 1985ஆம் ஆண்டு முதல் கருப்பு சால்வையை அணிய தொடங்கினார் வைகோ. அவருக்கு முதல் சால்வையை அணிவித்தவர் பெயர் சங்கரன் கோயில் வாணி பிச்சையா. இலங்கை பிரச்சனை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்காமல் பிரதமர் ராஜு வெளியேறிய போது, ஓடாதீர்கள் ராஜு, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என சவால் விட்டார் வைகோ. இந்திக்கு எதிரான பேச்சை வாபஸ் பெறாவிட்டால் அடித்து நொறுக்குவேன் என காங்கிரஸ் எம்பி மிரட்டிய போது 1000 முறை அதே கருத்தை சொல்லுவேன் என பதிலடி தந்தார் வைகோ. இலங்கை பிரச்சனை குறித்து விடுதலை புலிகள் தலைவருடன் பேச 2 பேரை அனுப்ப திட்டமிட்டார் பிரதமர் ராஜீவ். அந்த இருவரில் ஒருவர் முரசொலி மாறன், அடுத்தவர் வைகோ. தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதிக்கு தெரியாமல் இலங்கைக்கு ரகசிய பயணம் செய்தது வைகோவின் வாழ்க்கையில் ஆகப்பெரிய அரசியல் சாகச முயற்சி. கருணாநிதியிடம் சொல்லிவிட்டே வைகோ ஈழம் வந்திருப்பதாக நினைத்தார் விடுதலை புலிகள் தலைவர். ஆனால் கருணாநிதியிடம் சொல்லாமல் வந்தது தெரிந்ததும் அதிர்ந்து போனார். ஈழத்துக்கு ரகசியமாக சென்ற வைகோ அங்கே விடுதலை புலிகளின் முக்கிய தலைவர்களுடன் பேசிய வீடியோ காட்சிகள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஒளிபரப்பப்பட்டன. நாடாளுமன்றத்தில் வைகோ பேசியதால் தான் ஈழத்தில் என்ன நடக்கிறது என்ற உண்மையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்ததாக விடுதலை புலிகள் தலைவர் பேசியது சர்ச்சையானது. வைகோவின் ஈழப் பயணத்தை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டனர் விடுதலை புலிகள். அந்த வீடியோவுக்கு அவர்கள் வைத்த தலைப்பு, நெருப்புக்கு நடுவே ஓர் இன உறவு பயணம். விடுதலை புலிகளின் தலைவரின் வாழ்க்கை கதையை அவரை கொண்டே பேச வைத்து டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்துள்ளார் வைகோ. அந்த ஆடியோ கேசட் இன்றும் வைகோவிடம் உள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியிடம் சொல்லாமல் ஈழத்துக்கு சென்று 24 நாட்கள் தங்கிவிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பிய வைகோ மீது கட்சி சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஈழத்துக்கு ரகசிய பயணம் சென்றுவிட்டு திரும்பியதற்குத்தான் 3வது முறையாகவும் வைகோவை மாநிலங்களவை உறுப்பினராக்கினார் திமுக தலைவர் கருணாநிதி. தொழிலாளர்கள் தினமாக மே தினத்துக்கு மத்திய அரசு விடுமுறை விட வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமர் வி.பி. சிங்கிடம் வாதாடி பெற்றவர் வைகோ. வைகோவுக்கு கருணாநிதியை கொலை செய்ய விடுதலை புலிகள் திட்டமிட்டுள்ளதாக மத்திய உளவுத்துறை அனுப்பிய கடிதம் திமுகவில் வைகோவுக்கு நெருக்கடியை உருவாக்கியது. கண்ணீரில் இருந்து உப்பை பிரிக்க முடியாது, இரத்தத்தில் இருந்து சிவப்பை பிரிக்க முடியாது, கலைஞரிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது என வைகோ பேசியது திமுகவினரை உருக்கியது.
ஈழத்தமிழர் பற்றிய மத்திய அரசுடன் நேரடியாக பேசக்கூடிய சூழலில் வைகோவின் ரகசிய பயணம் தேவையற்ற சாகச முயற்சி என கருணாநிதி சொன்னது பரபரப்பை கிளப்பியது. 1993 குமரி பகுதியில் ஒட்டப்பட்ட திமுக போஸ்டர்களில் கலைஞர் படத்துடன் வைகோ படமும் இருப்பதை கேள்விப்பட்ட வைகோ உடனடியாக அந்த போஸ்டர்களை கிழிக்க உத்தரவிட்டார். வைகோ மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கூறி நொச்சிப்பட்டி தண்டபாணி, இடிமழை உதயன் உள்ளிட்டோர் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டது பரபரப்பை கிளப்பியது. அண்ணா கருணாநிதி வரிசையில் திமுகவின் 3வது அத்தியாயமே வருக என வைகோவுக்கு ஆதரவாக ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் திமுகவில் கடும் சர்ச்சைகளை உருவாக்கின. வைகோவுக்கு ஆதரவாக கவிதை எழுதிய நாஞ்சில் மனோகரன் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டது வைகோவின் நீக்கத்துக்கான முன்னோட்ட அறிவிப்பாக அமைந்தது. கணக்கு கேட்டதால் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் எம்ஜிஆர். ஆனால் கொலைப்பழி சுமத்தப்பட்டு திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் வைகோ மட்டும்தான். வைகோ நீக்கப்பட்ட போது பொன் முத்துராமலிங்கம், கணேசமூர்த்தி, செஞ்சி ராமச்சந்திரன் என 9 மாவட்ட செயலாளர்கள் வைகோவுடன் சென்றது திமுக தலைவருக்கு கடும் அதிர்ச்சி. வைகோ நீக்கப்பட்ட போது திமுகவில் இருந்த 2 எம்எல்ஏக்களில் ஒருவர் வைகோவின் பக்கம் சென்று விட்டார். அவர் துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஆ. செல்வராசன். திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போது உதயசூரியன் சின்னத்துக்கும் கருப்பு சிவப்பு கொடிக்கும் எம்ஜிஆரே உரிமை கோரவில்லை. அந்த உரிமை குரலை எழுப்பிய துணிச்சல்காரர் வைகோ. உதயசூரியன் சின்னமும் கருப்பு சிவப்பு கொடியும் தனக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாடி தேர்தல் கமிஷன் வரை சென்று வாதாடி கருணாநிதியின் தூக்கத்தை கெடுத்தவர் வைகோ. திமுகவுக்கு தலைவர் பதவி கிடையாது என்று அண்ணா சொன்னது போல மதிமுகவுக்கும் தலைவர் பதவி கிடையாது என்று கூறி மதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளரானார் வைகோ. மதிமுகவை தொடங்கிய போது நம் அரசியல் எதிரி யார் என்று வைகோ கேட்க கருணாநிதி என்றனர் தொண்டர்கள். அப்போது ஜெயலலிதாவே நம் அரசியல் எதிரி என்றார் வைகோ. மதிமுகவை ஆரம்பித்த கையோடு அதிமுக ஆட்சியையும் ஜெயலலிதாவின் ஊழலையும் எதிர்த்து வைகோ மேற்கொண்ட அரசியல் நடைப்பயணம் அரசியல் அரங்கில் அதிர்வுகளை கிளப்பியது. நடைப்பயணத்தின் போது தொண்டர்களுக்கு என்ன உணவு தரப்பட்டதோ அதே உணவுதான் தனக்கும் தர வேண்டும் என்பதில் வைகோ காட்டிய பிடிவாதம் அதிகம் பேசப்படாத செய்தி. 1996 ரஜினி அரசியலுக்கு வருகிறார் என செய்தி வந்தபோது கட்சி ஆரம்பியுங்கள், ஆனால் உங்கள் பெயரை யாரும் பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள் என ரஜினியிடமே சொன்னவர் வைகோ. 1996 தேர்தலில் மதிமுக தலைமையில் தனி கூட்டணியை வைகோ உருவாக்கியதும் அதில் சிபிஎம், ஜனதாதளம் கட்சிகள் சேர்ந்ததும் கருணாநிதி ஜெயலலிதாவை அதிர வைத்த முடிவுகள். மதிமுக கூட்டணியில் பாமக சேர்ந்தபோது கூட்டணியின் பெயர் மதிமுக பாமக கூட்டணி என்று வைக்க சொன்னார் டாக்டர் ராமதாஸ். அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார் வைகோ. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மதிமுகவை களமிறக்கி முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் நின்று சவால் விட்ட முதல் தலைவர் வைகோ. மற்றவர்கள் எல்லாம் அவருக்கு பிறகுதான். 1996 தேர்தலில் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி, சிவகாசி மக்களவை தொகுதி இரண்டிலும் போட்டியிட்டார் வைகோ. அப்படி கடந்த காலங்களில் போட்டியிட்ட தலைவர் பசும்பொன் தேவர். எகிப்தா முபாரக்கா என்றால் எகிப்தின் பக்கமே மக்கள் நிற்கிறார்கள். அதுபோல தமிழ்நாடா கோபாலபுரமா என்றால் தமிழ்நாட்டின் பக்கமே மதிமுக நிற்கும் என்று பேசியவர் வைகோ. 1998 அதிமுக கூட்டணியில் சேர்வது குறித்து பேசிக் கொண்டிருந்த போது நீங்கள் தான் அரசியல் களத்தில் எனக்கு சரியான போட்டியாளர் என்று வைகோவை பார்த்து சொன்னவர் ஜெயலலிதா. கருணாநிதியால் பாதிக்கப்பட்ட எம்ஜிஆர் தொண்டர்களும் வைகோ தொண்டர்களும் கூட்டணி அமைப்பதில் தவறில்லை என
அதிமுக மதிமுக கூட்டணிக்கு விளக்கம் சொன்னார் வைகோ. பாஜக மதிமுக கூட்டணி விமர்சனம் செய்யப்பட்ட போது அண்ணாவும் ராஜாஜியும் கூட்டணி வைத்தது சரி என்றால் வைகோவும் வாஜ்பாயும் கூட்டணி வைத்ததும் சரியே என்றார் வைகோ. அதிமுக ஆட்சிக்கு எதிராக முதல் நடைபயணம் மேற்கொண்ட வைகோ அதே அதிமுக ஆதரவோடுதான் முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் வென்றார் என்பது முக்கிய செய்தி. எந்த துறையை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பிரதமர் வாஜ்பாய் அழைத்தபோது மத்திய அமைச்சர் பதவியே வேண்டாம் என்று மறுத்தவர் வைகோ. 2001 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட வைகோ பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் மதிமுக போட்டியிடாது என்று அறிவித்தது அரசியல் களத்தில் வியப்புக்குரிய முடிவு. குஜராத் கலவரம் வெடித்தபோது பாஜக கூட்டணியில் இருந்த வைகோ நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த சீக்கியர் படுகொலையை பற்றி பேசி காங்கிரஸை பந்தாடினார். திருமங்கலத்தில் நடந்த மதிமுக பொதுக்கூட்டத்தில் விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிப்பேன் என்று வைகோ பேசியது சர்ச்சையாக இருந்தது. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதாக சொல்லி வைகோவை பொடா என்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தார் ஜெயலலிதா. பொடா சட்டத்தில் வைகோவை கைது செய்தபோது பாசிச வெறி பிடித்த ஜெயலலிதா ஆட்சியை மக்கள் சக்தியை திரட்டி தூக்கி எறிவோம் என்று வைகோ பேசியது பரபரப்பை கிளப்பியது. பொடாவில் கைதாகி 19 மாதங்கள் சிறையில் இருந்ததும் வைகோவின் விடுதலைக்காக நாடு தழுவிய கையெழுத்து இயக்கம் நடந்ததும் வைகோவின் வாழ்வில் மறக்க முடியாத சம்பவங்கள். வைகோவின் விடுதலைக்காக நடந்த கையெழுத்து இயக்கத்தில் 1,10,00,000 பேர் கையெழுத்திட்டது இந்தியாவில் வேறு எந்த தலைவருக்கும் நடக்காதது. காங்கிரஸை ஆரம்ப காலம் முதலே கொடுமையாக எதிர்த்த வைகோ 2004 மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தது அரசியல் களத்தின் ஆச்சரிய நிகழ்வு. பொடா கைதுக்கு பின் வெளிவந்த வைகோ 2004 தேர்தலில் களமிறங்குவார் என பலரும் கணித்தபோது சிவகாசியில் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனை நிறுத்தி அதிர்ச்சி கொடுத்தார் வைகோ. திமுக கூட்டணியில் மதிமுக இருக்கும் போதே நான் சன் டிவி பார்ப்பதில்லை என்று வைகோ கொடுத்த பேட்டி கருணாநிதிக்குள் மட்டுமல்ல திமுகவுகளுக்கும் சலசலப்பை கிளப்பியது. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக டைரி எழுதும் பழக்கம் கொண்டவராக வைகோ அத்தனை டைரிகளையும் இன்று வரை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். பொடா சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்த ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்தே மதிமுக சார்பில் 6 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பினார் வைகோ. இலங்கை இறுதிப் போரின் போது மன்மோகன் சிங் அரசை கருணாநிதி தாங்கி பிடித்தது இன துரோகம் என்று வைகோ விமர்சித்தது அரசியல் களத்தில் அதிர்வுகளை கிளப்பியது. இலங்கை இறுதி யுத்தம் நடந்த 2009 மக்களவைத் தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்ட வைகோ காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோற்றுப்போனதில் பலருக்கும் பயங்கர அதிர்ச்சி. அசைவம் சாப்பிடுவதில் அதீத ஆர்வம் கொண்ட வைகோ 2009 நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அசைவம் சாப்பிடுவதையே நிறுத்திவிட்டார். 2011 சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு சொற்ப தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என்று ஜெயலலிதா சொன்னபோது தேர்தலையே புறக்கணித்து அதிரடி காட்டினார் வைகோ. தேர்தலை புறக்கணித்த வைகோவை வரிப்புலி வரிசையே வருக என கடிதம் எழுதி கூட்டணிக்கு அழைத்தார் கருணாநிதி. அவர் அப்படி கடிதம் எழுதி அழைத்த ஒரே தலைவர் வைகோ. 2011 அதிமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகிய போது உங்கள் அன்பு சகோதரியின் அன்பும் நன்மதிப்பும் எப்போதும் இருக்கும் என வைகோவுக்கு கடிதம் எழுதினார் ஜெயலலிதா.
2014 மக்களவைத் தேர்தலில் மோடி அலை வீசுகிறது என்று சொல்லி பாஜக கூட்டணியில் வைகோ இணைந்தது தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான திருப்புமுனை. வாஜ்பாய் என்ற தலைவரை தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்ற வைகோதான் மோடியின் முகத்தை தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்றார். மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே அழைக்கப்பட்டதை கண்டித்து பாஜக கூட்டணியில் இருந்தே வெளியேறி அதிர்ச்சி கொடுத்தார் வைகோ. மு.க. ஸ்டாலினுக்கு அரசியல் தெரியாது, ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது என்று வைகோ முன்வைத்த விமர்சனங்கள் திமுகவினரை கொதிப்படைய வைத்தது. 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி திமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் வைகோ. 2016 தேர்தல் பரப்புரை சமயத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கும் வகையில் வைகோ பயன்படுத்திய சில வார்த்தைகள் கடும் சர்ச்சையை கிளப்பின. 2016 சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்த வைகோ கடைசி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகியதில் பலருக்கும் அதிர்ச்சி. 2016 சட்டமன்ற தேர்தலின் போது 1500 கோடி ரூபாய் பணம் வாங்கிவிட்டார் என்று சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு வைகோவின் மனதை காயப்படுத்திய கடுமையான குற்றச்சாட்டு. திராவிட சித்தாந்தம் காலாவதி ஆகிவிட்டது என்று அன்புமணி சொன்னபோது திராவிட கொள்கையின் அரிச்சுவடி கூட தெரியாதவர் அன்புமணி என்று பதிலடி கொடுத்தார் வைகோ. விடுதலை புலிகள் தலைவரை சீமான் சந்திக்கவே இல்லை, தமிழர்களுக்கு ஒன்றுமே செய்யாத சீமானை இளைஞர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என்று வைகோ பேசியது பரபரப்பை கிளப்பியது. 2001 தனி அணி அமைத்ததும் 2016 மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியும் 2 தேர்தல்களில் திமுகவின் வெற்றி வாய்ப்பை தடுத்து நிறுத்தியவர் வைகோ. 2004 தேர்தல் நிற்காதது, 2006 அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது, 2016 விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக்கியது ஆகிய 3ம் தவறான முடிவுகள் என பகிரங்கமாக சொன்னவர் வைகோ. மோடி பிரதமர் ஆக வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்த வைகோ பின்னாளில் பிரதமர் மோடிதான் இந்தியாவின் முதல் எதிரி என்று சொன்னது பாஜகவினரை கொந்தளிக்க வைத்தது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 90கள் முதல் உண்ணாவிரதம், நடைப்பயணம், பேரணி, முற்றுகை போராட்டம், வழக்கு, கைது என வைகோ அளவுக்கு போராடியவர் யாரும் இல்லை. மிசா, கொடா, தேச துரோகம் என்று இந்தியாவில் அமலில் இருந்த முக்கியமான கருப்பு சட்டங்களுக்கு இரையாகி சிறை சென்ற தலைவர்களுள் வைகோ முக்கியமானவர். மத்திய அரசு ஹிந்தியை தமிழர்கள் மீது திணித்தால் அந்த கட்டாய இந்தியை கண்ணம் கிழிய வெட்டி புதைப்பேன் என்ற வைகோவின் அதிரடி முழக்கம் நாடாளுமன்றத்தையே உலுக்கியது. 1998, 1999, 2004, 2019, 2021, 2024 ஆகிய 6 பொது தேர்தல்களில் வைகோவின் மதிமுக இடம்பெற்ற கூட்டணியே வெற்றி பெற்றது என்பது அதிகம் பேசப்படாத செய்தி. மதுவை ஒழிப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி நடைப்பயணம் சென்று என்னை பெற்ற தாயாரையே இழந்தவன் என்று வைகோ பேசியது மறுக்க முடியாத உண்மை. அரசியல் பயணத்தில் 4 ஆண்டுகளை சிறையிலேயே கழித்திருக்கிறார் வைகோ. திராவிட இயக்க தலைவர்களில் இவ்வளவு அதிக காலம் சிறையில் இருந்தவர் வைகோ மட்டுமே. என்ன வீடியோ நல்லா இருந்துச்சா? இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளையும் வரலாற்று சம்பவங்களையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.